ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சோயா கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சோயா நான் ஒரு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும் போதும். அது ஊறுறதுக்குள்ளே நான் 2 வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கேப்பில் இது தண்ணி நல்லா சோயா ஊறிடுச்சு. இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி சாஃப்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கும். இந்த தண்ணியெலாம் இப்போ இருத்துட்டு வெறும் சோயா மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிங்கனாலே தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சு விட்டுட்டு தனியாக எடுத்துக்கலாம் சோயாவை. ஒரு டைம் வாஷ் பண்ணிடுங்க. ஆனால் ஊற வச்சு உடனே அந்த தண்ணியிலே ஒரு டைம் வாஷ் பண்ணி அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு இன்னொரு டைம் லைட்டாக அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு திரும்பியும் கொஞ்சம் இன்னொரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டேன். இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பிழிஞ்சு எடுத்து விட்டுட்டு இன்னொரு பவுலில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே ஈர்த்துட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சோயா உங்களுக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கறி மசால் தூள் நான் 2 ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணுறேன். கறி மசால் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சோயா எடுத்து வச்சுருக்க சோயாவை இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயா இது கூட நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விடுங்க. ஏன்னா சோயாலையும் நம்மளுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம பிரிஞ்சு வச்சுருந்தாலுமே அதிலிருந்தும் தண்ணி வெளியே வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இப்போது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு போதுன்னா இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு நல்லா கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அந்த பருப்பு சாதம், தயிர் சாதம் அதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நான்வெஜ்ஜோட டேஸ்ட் வந்து இதில் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், மேலே கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து நான் தொக்காவே வச்சுருக்கேன். இன்னும் கிரேவி மாதிரி உங்களுக்கு நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். இன்னும் ட்ரை ஆகி வேணும், நல்லா திக்காக வேணும்னாலும் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக சோயா கிரேவி, சோயா தொக்கு நம்ம சைட் டிஷ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் கிரேவியாக எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். Thank you friends. Thanks for watching.